அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குருசெல்வி கிருஷ்ணா. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பண்புகள் வந்து நிறைய நல்ல பண்புகளும் இருக்கு. சில பண்புகள் வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இத தவிர்த்தால் நல்லா இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள அவாய்ட் பண்ணலாம். அப்படி நம்மளுக்கு வந்து ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நாவடக்கம். நாவடக்கம் சொல்லுவாங்கல்ல. அதாவது பாதி பிரச்சனைக்கு இந்த நாக்க கட்டுப்படுத்தினாலே சரியாயிரும் அப்படிம்பாங்க. ஏன்னா அது அது ஒரு ஆயுதம் மாதிரி. ஒரு அது என்ன சொல்றது? ஒரு பெரிய பல்லாக்குல ஏத்துறதும் சரி, இல்ல படுகுழியில தள்ளுறதும் சரி. அதுலருந்து வரக்கூடிய அந்த சொற்கள். இப்போ நாவடக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம வந்து பேசிக்கா என்ன நெனைப்போம்? மெடிக்கல் ரீதியா அதாவது 40 வயசுக்கு மேல வந்து நாக்க கட்டுப்படுத்து. இதெல்லாம் வந்து நெறைய சாப்பிடாத, கண்டதையும் சாப்பிடாத. அப்புறம் வந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாக்க கட்டுப்படுத்து, நாவடக்கம் அப்படிங்கிறத அந்த மீனிங்ல சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து நாவடக்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பேசக்கூடிய சொற்கள். அது வந்து ஒருத்தரோட மனச வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அ அவங்க வந்து என்ன சொல்றது? ஒரு வாள் எடுத்து உங்கள வந்து குத்துனா கூட அந்த இதாயிடும். ஆனா, அது வந்து ஒரு கூர்மையான வாள் மாதிரி தான் நம்மளுடைய நாக்கும். சோ, அதனால வரக்கூடிய அந்த சொற்கள் வந்து அவங்க இறுதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து, "நாவினால் சுட்ட புண் உள்ளாறும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாரி "யாகவராயினும் நாகாக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி நெல்ல போட்டா கூட அள்ளிறலாம், சொல்ல போட்டா அள்ள முடியாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இத பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் இத வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, ஏதாவது பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். ஒரு 10 வார்த்தை பேசக்கூடிய இடங்கள்ல, என்ன சொல்றாங்க அப்டின்னு கேட்டு, ஒரு வார்த்தை பேசினாலே போதும். சோ, அதுக்காக பேசாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். அதுதான் முக்கியம். இது வந்து எல்லா துறைகளுக்குமே பொருந்தும். ஏன்னா, ஒரு குடும்ப உறவு நிலைச்சிருக்கணும். ஒரு குடும்பத்தில பிரச்சனை வரக்கூடாது. இல்ல ஒரு ஆஃபீஸ்ல பிரச்சனை வரக்கூடாது. இல்ல இந்த நம்ம பழகக்கூடிய நட்பு வட்டத்தில பிரச்சனை வரக்கூடாதுன்னா, நம்ம நாக்க கட்டுப்படுத்தணும். நம்ம கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பேச்சு தான் வந்து நெறைய பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா, இது இப்ப மட்டும் இல்ல. அந்த காலத்திலேயே வந்து நெறைய புரட்சிகளுக்கும் சரி, இல்ல போர்களுக்குமே வந்து காரணமா இருந்திருக்கு. அப்போ அப்பேற்பட்ட அந்த பவர்ஃபுல்லான ஆயுதமான நம்மளுடைய நாக்க வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தணும். பேசக்கூடிய சொற்கள்ல கவனமா பேசணும். அவ்வளவுதான். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? எங்க பேசணும், எப்படி பேசணும்? ஏன்னா, இப்ப நான் பேசுறது ஒரு 10 பேர் கேட்கறாங்கன்னா, நான் ஒரு விஐபியா இருந்தா எவ்வளவு பேரு நான் பேசுறத கேட்பாங்க. அப்ப அந்த இடத்துல நான் வந்து ஏதாவது தவறான வார்த்தைகள விட்டுட்டேன்னா, அதுவே என்னுடைய போஸ்டிங்க்கே ஒரு அசிங்கமாயிடும் இல்லையா? சோ, அப்ப நான் என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு ஞானமா இருந்தாலும், என்னுடைய நாவடக்கம் இல்ல அப்படின்னா, என்னுடைய மதிப்பு, மரியாதை குறைஞ்சிருது. சோ இதுதான் புரிஞ்சுக்கணும். சோ எல்லா ஒற்றுமைக்கும் சரி, நம்மளுடைய கல்வி அறிவுக்கும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம குழந்தைங்களையும் இதெல்லாம் சொல்லிக் குடுத்து, இந்த மாதிரி பேசணும், இப்படி பழகணும் அப்படிங்கிறத சொல்லிக் குடுத்து நம்ம வந்து குழந்தைங்கள கொண்டு வரணும். இதான் முக்கியமான பதிவு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. இது நம்மளுடைய ஆலிசன் சேனல். நன்றி.